بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையினால எழுச்சி பெற்று தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு பெரும் முயற்சினாலதான் 2007 முஸ்லிம்களுக்கான தனி இடஒதுக்கீடு இங்கே கிடைத்தது என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்றால் சில பேர் தொடர்ச்சியாக தொலைக்காட்சியில பாத்தீங்கன்னா எங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்தாரு, நாங்க நடத்துற மாநாட்டுக்கு வந்தாரு, அப்பதான் கலைஞர் இதை சொன்னாரு அப்படின்னு பேசிக்கிட்டு ஒரு நகைச்சுவை மன்றத்தை தொலைக்காட்சியில நடத்தி வரக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். அருமை சகோதரர்களே, ஏன் குறிப்பிடுகின்றேன் என்றால் நிச்சயமாக இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை செலுத்தி இந்த சமுதாயத்தினுடைய உயர்வுக்காக எல்லா வகையான தியாகங்களையும் செய்வதற்கு தயாரான ஒரு கூட்டம் தான் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம். அதன் காரணமாகத்தான் இந்த குக்கிராமத்தில விஸ்வக்குடியில நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டம் ஏதோ ஒரு பெரிய நகரத்தில் நடைபெறுவது போன்று ஆயிரக்கணக்கில் அல்லாஹ்வுடைய கிருபையினாலே இங்கே திரண்டு இருக்கின்றீர்கள். அருமை சகோதரர்களே, இப்படி மற்றவர்கள் நம்முடைய தோளிலே சவாரி செய்து அவர்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆக்கின்றோம், நாடாளுமன்ற உறுப்பினர்களாக ஆக்கின்றோம். ஆனால் மக்களுடைய பிரச்சனைகள் சரியான முறையில் சட்டப்பேரவையில சொல்லப்படுகின்றதா என்றால் இல்லை என்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். இதை மாற்ற வேண்டும். நிச்சயமாக அதைவிட மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்றால் இன்னைக்கு அரசியல் என்பது ஒரு வியாபாரமாகிவிட்டது. எப்படி ஒருவர் கொஞ்சம் பணம் இருந்துச்சுன்னா ஒரு கொட்டி கடையை திறக்கிறாரோ அல்லது ஒரு ஹோட்டலை திறக்கிறாரோ அல்லது ஒரு தொழிற்சாலையை தொடங்கி அதை தன்னுடைய தொழிலாக ஆக்குகிறார்களோ அப்படி இன்னைக்கு அரசியல் என்பது politics has become a profession. அதாவது அரசியல் என்பதும் ஒரு தொழிலாகிவிட்ட ஒரு சூழலை பார்க்கின்றோம். தேர்தலில் முதலீடு செய்து வாக்காளர்களுக்கு பணங்களை வாரி வழங்கி வெற்றி பெற்ற பிறகு அறுவடை செய்யக்கூடிய அரசியல்வாதிகளை தான் பெரும்பாலும் பார்க்கின்றோம். நிச்சயமாக அதில் விதிவிலக்காக இருக்கலாம். ஆனால் அந்த விதிவிலக்காக இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவு என்பதும் நமக்கு நன்கு தெரிந்த விஷயமாக இருக்கின்றது. ஆனால் அரசியல் என்பது ஒரு தொழில் அல்ல. அரசியல் என்பது எந்த மக்கள் நம்மளை தேர்ந்தெடுக்கிறார்களோ அந்த மக்களுக்கு வஞ்சனை செய்வதல்ல. அரசியல் என்பது லஞ்ச லாவணியத்திலே மூழ்கி கிடப்பதல்ல. மாறாக 10ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு இஸ்லாமிய அறிஞர் அல் மவாரிதி ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார், இஸ்லாத்தின் அரசியல் கொள்கை. அந்த புத்தகத்தில் சொல்கின்றார், அரசியலினுடைய நோக்கம் என்னவென்றால் அல்-ஹிர்ஸத்துத்தீன் வ சியாஸத்துத்துன்யா என்று குறிப்பிடுகின்றார். அதாவது மார்க்க நெறிமுறைகளை நல்லொழுக்கங்களை எல்லாம் உள்ளத்திலே ஏந்தி கொண்டு மக்களுக்கு சேவை செய்வதுதான் அரசியல் என்று குறிப்பிடுகின்றார். அந்த அடிப்படையிலே தான் இந்த அரசியல் ஒரு சாக்கடை, இதுல நுழைஞ்சா நீங்களும் மூழ்கி போயிடுவீங்க அப்படின்னுலாம் நமக்கு அட்வைஸ் பண்ணவர்கள், நமக்கு ஆலோசனை சொன்னவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக இந்த அரசியல் என்ற இந்த சாக்கடை நிச்சயமாக சுத்திகரித்தே தீர்வோம் என்ற அடிப்படையிலே தான் 2009 பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி மனிதநேய மக்கள் கட்சி என்ற இந்த அரசியல் கட்சியை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் உருவாக்கி இந்த மனிதநேய மக்கள் கட்சி இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக உருவாக்கியது. அது அல்லாஹ்வுடைய கிருபையினால சென்ற சட்டப்பேரவை தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில நாம் இடம்பெற்று 3 தொகுதிகளிலே போட்டியிட்டு ராமநாதபுரத்திலும் ஆம்பூரிலும் நாம் வெற்றியை பெற்று இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால 2 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் நமக்கு இருக்கின்றார்கள். அதே போன்று சட்டப்பேரவை தேர்தலை தொடர்ந்து நடைபெற்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தனித்து மனிதநேய மக்கள் கட்சி போட்டியிட்டு இன்னைக்கு சுமார் 180 உள்ளாட்சி மன்ற உறுப்பினர்கள் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக
தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், உள்ளாட்சி மன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், எந்த நோக்கத்திற்காக வேண்டி மனிதநேய மக்கள் கட்சி தொடங்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றியிருக்கின்றோமா என்பதை பற்றி நான் சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு எடுத்துரைத்து என்னுடைய உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். முதலாவதாக அருமை சகோதரர்களே, நானும் சகோதரர் அஸ்லம் பாஷா அவர்களும் எம்எல்ஏக்களாக சட்டப்பேரவை உறுப்பினர்களாக இருக்கின்றோம். இன்னைக்கு உறுதியாக சொல்வேன், அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்வேன், சட்டப்பேரவை உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் எங்களுக்கு வந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டிருந்தால் 2 பேரும் கோடீஸ்வரர்களாக இந்த 10 மாதத்துக்குள்ளே ஆகியிருக்க முடியும். ஆனா அல்லாஹ்வை அஞ்சி, இறைவனை அஞ்சி, எந்த நோக்கத்திற்காக வேண்டி இந்த கட்சி தொடங்கப்பட்டதோ, எந்த நல்லெண்ணத்தை உள்ளத்திலே தாங்கி மக்கள் நமக்கு ஆதரவை தந்து நம்மை வெற்றியடைய வைத்தார்களோ, எந்த நல்ல உள்ளங்களுடைய துஆக்களை எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்தானோ, அதையெல்லாம் மட்டுமல்லாமல் இந்த உலகத்திலே நாம் செய்யக்கூடியதை மக்களுக்கு மறைத்தாலும் கூட நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா அம்பலமாக்கி விடுவான் என்பதை நன்கு உணர்ந்து ஒரு நயா பைசா கூட லஞ்சம் வாங்காமல் இன்று தமிழக சட்டப்பேரவையில செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் மனிதநேய மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் என்பதை நான் இங்கே உறுதியாக எடுத்து சொல்ல விரும்புகின்றேன். ஒரு அரசு பணி நடக்கும் போதும் கூட எம்எல்ஏக்களுக்குன்னு ஒரு பங்கு. ஒண்ணுமே செய்ய தேவையில்லை, வீட்டுல தூங்கிட்டு இருந்தா கூட போதும். அது பாட்டுக்கு ஒரு பர்சன்ட் அப்படின்னு சொல்லும் போது ஒரு 4 கோடி ரூபாய்க்கு ஒரு திட்டம் ஒரு தொகுதியில அமல்படுத்தப்படுகின்றது என்றால் அதுல பாத்துக்கங்க, ஒரு பர்சன்ட் அப்படிங்கிறது எவ்வளவுங்கிறத கணக்கு போடுவாருங்க. 40 கோடிக்கு ஒரு திட்டம் செயல்படுகின்றது என்றால் கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய் ஒரே நிமிஷத்துல வரக்கூடிய ஒரு சூழல் இங்க பக்கத்துல அப்படின்னு விரட்டி, அது கூட ஒரு பத்திரிகையில செய்தியாக வெளிவந்த ஒரு சூழலை பார்க்கின்றோம். எம்எல்ஏக்கள் தொகுதி மேம்பாட்டுக்காக வேண்டி அரசாங்கம் 2 கோடி ரூபாயை கொடுக்கின்றது. இந்த 2 கோடி ரூபாயில அரசாங்கம் போட்டிருக்கக்கூடிய நெறிமுறைகளுக்கு ஏற்ப தொகுதியில சாலை போடுவது, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வகுப்பறை கட்டுவது, ஒரு ஊருக்கு தண்ணீர் தொட்டி அமைத்து கொடுப்பது, இது போன்ற பணிகளுக்கு கலெக்டர் மூலமாக எம்எல்ஏ தன்னுடைய நிதியிலிருந்து செலவிடலாம். இப்படி சாதாரணமாக செலவிடும் போது யார் அந்த பணியை கான்ட்ராக்டர் எடுக்கிறார்களோ அவர்களிலிருந்து ஒரு பங்கு எம்எல்ஏக்கு போவதுதான் இன்றைய நடைமுறையாக இருக்கின்றது. ஆனால் நானும் நம்முடைய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அஸ்லம் பாஷாவும் 1 பைசா கூட கமிஷன் வாங்காமல் எங்களுடைய தொகுதியில அரசாங்கத்தினுடைய முழு பணம் எந்த மக்களுக்கு செல்கின்றதோ அவர்களுக்காக வேண்டியது மட்டும்தான் செலவிட வேண்டும் என்ற ஒரு நிலையை அல்லாஹ்வுடைய கிருபையினால ஏற்படுத்தி செயல்பட்டு வருகின்றோம். அருமை சகோதரர்களே, இதையெல்லாம் நான் இங்கே ஏன் குறிப்பிடுகின்றேன் என்றால், எப்படி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே முஸ்லிம்களுக்கு மத்தியில ஒரு தனித்த அடையாளத்துடன் ஒரு தூய்மையான சேவை மனப்பான்மையுடன் செயல்பட்டதோ அதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய கிருபையினால தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் உருவாக்கிய மனிதநேய மக்கள் கட்சியும் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு தமிழக சட்டப்பேரவையில நாங்கள் எம்எல்ஏக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு 8 மாதங்கள் 9 மாதங்கள் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில சென்ற பட்ஜெட் கூட்டத்தொடர், அதுக்கு முன்னாடி ஆளுநர் உரைக்கு நன்றி சொல்லக்கூடிய கூட்டத்தொடர், ஆளுநர் உரை கூட்டத்தொடர், அதற்கு பிறகு மீண்டும் இந்த ஆண்டு ஆளுநர் உரை கூட்டத்தொடர், இதுல தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட
6 முறை தமிழ்நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கான 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்தி தரப்பட வேண்டும் என்று 6 முறை பேசியிருக்கின்றேன். நீங்க சட்டப்பேரவை ஆவணங்களை எடுத்து பார்த்தால் எத்தனையோ முஸ்லிம் உறுப்பினர்கள் தமிழக சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் தொடர்ச்சியாக இந்த குறுகிய காலகட்டத்தில் ஒரே சப்ஜெக்ட்ல முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் திருச்சியிலே நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில், மரியம் பிச்சை அவர்களை ஆதரித்து நடத்திய தேர்தல் பிரச்சார கூட்டத்தில், வேலூர்ல நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில், ஜோலார்பேட்டையிலே நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில், பரமக்குடியிலே நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடு அதிகரித்து தரப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தீர்கள். அதை உடனடியாக நிறைவேற்றி வைக்க வேண்டும். இந்த இடஒதுக்கீடுல உங்களுடைய பயன்பாடு முழுமையாக சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு சென்றடைவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக பேசியிருக்கக்கூடிய ஒரு சூழலை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதே போல இந்த சமுதாயம், முஸ்லிம் சமுதாயத்தை சென்ற ஆட்சியில மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புக்கு இலக்கானது இந்த கட்டாய திருமண பதிவு சட்டம். அந்த கட்டாய திருமண பதிவு சட்டம் திருத்தப்பட்டு முஸ்லிம் சமுதாயத்தினுடைய அந்த கோரிக்கைகள் எல்லாம் கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு அது திருத்தப்பட வேண்டும் என்பதை 2 முறை சட்டப்பேரவையில நான் பேசியிருக்கின்றேன் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். தென் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் சென்னைக்கு சென்று ஹஜ்ஜிக்காக வேண்டி சென்னைக்கு சென்று சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய ஒரு நிலையை மாற்றி மதுரையிலிருந்து, ஏனென்றால் மதுரை விமான நிலையம் இப்போது சர்வதேச விமான நிலையமாக மாறிவிட்ட சூழலில் மதுரையிலிருந்து ஹஜ்ஜிக்கு விமானங்கள் புறப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை சட்டப்பேரவையில் வைத்திருக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் விரைவில் மதுரையிலிருந்தும் ஹஜ்ஜிக்கு நேரடியாக ஜித்தாவுக்கு விமானங்கள் புறப்படக்கூடிய சூழல் ஏற்பட போகின்றது. அதே போல மும்பாயில இருப்பது போன்று சென்னையில ஹஜ் ஹவுஸ், அதாவது ஹஜ் பயணிகள் தங்குவதற்காக வேண்டி அரசாங்கமே கட்டடம் கட்ட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை சட்டப்பேரவையில வைத்திருக்கின்றேன். அந்த கோரிக்கையும் இன்ஷா அல்லாஹ் விரைவில் நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகியிருப்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அருமை சகோதரர்களே, முஸ்லிம்களுக்காக வேண்டி மட்டுமல்லாமல் சமூக நீதிக்காக, அனைத்து தரப்பு மக்களுக்காக, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நம்முடைய சட்டப்பேரவையில மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்த நானும் சகோதரர் அஸ்லம் பாஷா அவர்களும் மிக தெளிவாக பல்வேறு கோரிக்கைகளை எடுத்து வைத்து பேசியிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே தான் இங்கே நம்முடைய விஸ்வகுடி கிராமத்துல இன்னொரு செய்தியும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். சென்ற திமுக ஆட்சியில, கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில அருந்ததி மக்களுக்கு, ஷெட்யூல் காஸ்ட்ல இருக்கக்கூடிய அருந்ததி மக்களுக்கு தனியான ஒரு உள்ஒதுக்கீடை கொடுத்தார்கள். எப்படி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக இருந்த இடஒதுக்கீடுல முஸ்லிம்களுக்கு தனியாக 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டதோ, அதே போல ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்கு, தலித் மக்களுக்கு, அதுல தலித் மக்களுடைய வரிசையில ரொம்பவும் தாழ்ந்த நிலையில மிகப்பெரிய கொடுங்கோன்மைகளுக்கு இலக்காக்கி வாழ்க்கை தரத்தினுடைய கடைசி கட்டத்தில் இருக்கக்கூடிய அருந்ததி மக்களுக்கு தனி இடஒதுக்கீடு தர வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் கூட்டிய அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் வலியுறுத்தியது. அந்த 3.3% எஸ்சி அருந்ததியருக்கு இடஒதுக்கீடு கொடுத்தார்கள். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆதி திராவிட நலத்துறையினுடைய மானிய கோரிக்கையின் போது ஒரு பக்கம் டாக்டர் கிருஷ்ணசாமி, இன்னொரு பக்கம் என்னுடைய நண்பர் டாக்டர் முனைவர் சேக்கு தமிழரசன், 2 பேரும் பேசுகின்றார்கள். இந்த அருந்ததியர்களுக்கான உள்ஒதுக்கீடு ரத்து செய்யப்பட வேண்டும் என்று பேசுகின்றார்கள். அவர்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் சொன்ன அந்த பேச்சை கண்டித்து அருந்ததியர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களில் மிகவும் தாழ்வான நிலையில இருக்கக்கூடிய மக்கள், வாழ்வின் விளிம்பில் இருக்கக்கூடிய மக்கள், அவர்களுக்கான அந்த 3 விழுக்காடு இடஒதுக்கீடு தொடர வேண்டும், அதில் இந்த அரசு கை வைக்க கூடாது என்ற ஒரு குரல் சட்டப்பேரவையிலே எழும்பியது என்றால் அது மனிதநேய மக்கள் கட்சியினுடைய குரலாக இருந்தது என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அருமை சகோதரர்களே,
இப்படிப்பட்ட அடிப்படையில தொடர்ச்சியாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சமூக பணிகளிலும் மனிதநேய மக்கள் கட்சி அரசியல் சேவைகளிலும் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக இந்த சமுதாயத்திற்காக வேண்டி சண்டை போடக்கூடிய இடத்துல சண்டை போடுவோம், கோரிக்கைகளை வைக்கக்கூடிய இடத்துல கோரிக்கைகளை வைப்போம். ஆட்சியாளர்கள் நல்லது செய்தால் நிச்சயமாக நாம் பாராட்ட வேண்டும். ஏனென்றால் நன்றி செலுத்துவது முஸ்லிம்களுடைய கடமையாக இருக்கின்றது. அதே நேரத்தில் ஆட்சியாளர்கள் தவறு செய்தால் நிச்சயமாக அதை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான், அந்த பாரம்பரியத்தில் அந்த உணர்வோடு வளர்ந்த ஒரு அமைப்பாகத்தான் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகமும் மனிதநேய மக்கள் கட்சியும் செயல்பட்டு வருகின்றது என்பதை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்டி இறுதியாக அருமை சகோதரர்களே, இந்த சமுதாயத்திற்கு கல்வி மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. இன்னைக்கு சச்சா கமிட்டியினுடைய அறிக்கை என்ன சொல்லுது? இந்தியாவிலே வாழக்கூடிய சமூகங்கள்ல கல்வி நிலையில மிகவும் கீழாக இருக்கக்கூடிய ஒரு நிலை முஸ்லிம் சமுதாயத்தினுடைய நீதிபதி சச்சார் குழுவினுடைய அறிக்கை சொல்கிறது. படிப்பை இடையிலே நிறுத்தக்கூடிய சமூகங்களில முதன்மையான சமூகம் முஸ்லிம் சமூகம் என்று சொல்கிறது. எவ்வளவு பெரிய வெட்கக்கேடு! காரணம் என்னவென்றால், என் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். இந்த உலக மக்களுக்கெல்லாம் வழிகாட்ட வந்த திருக்குரான், அந்த திருக்குரானுடைய முதல் வசனம் ஒரு பெரிய கமாண்டுடன், ஒரு பெரிய உத்தரவுடன் தொடங்குகிறது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி அலக் என்று அல்லாஹ் தஆலா. என்ன பொருள்? ஓதுவீராக, படிப்பீராக, உம்முடைய ரப்பின் பெயரால், படைத்த இறைவனின் பெயரால் படிப்பீராக என்று அல்லாஹ் தஆலா தொடங்குகிறார். ஒரு காலகட்டத்தில் உலகின் அறிவின் தலைவாசலாக, அறிவாற்றலினுடைய உச்சாணி கொம்பில அமர்ந்திருந்த முஸ்லிம் சமுதாயம் இந்தியாவில் கல்வியில மிக மோசமான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். இந்த நிலை நிச்சயமாக மாற்றப்பட வேண்டும் என்றால், ஒரு பக்கம் நிச்சயமாக அரசாங்கத்திடம் நம்முடைய உரிமைகளுக்காக வாதாடுவோம், போராடுவோம், சண்டை போடுவோம், போராடி நிச்சயமாக வெல்வோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் முஸ்லிம் சமூகம் தன்னுடைய நிலையை மாற்றிக் கொள்வதற்கு என்ன செய்திருக்கின்றது? இன்னைக்கு ஒரு முஹல்லா இருக்கின்றது என்றால், முஹல்லால ஒரு பள்ளிவாசலை அமைக்கின்றோம், ஒரு கபுர்ஸ்தானை அமைக்கின்றோம், முஹல்லாவிலே இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கின்றோம், குடும்பங்கள்ல பிரச்சனைனா அதை தீர்த்து வைக்கின்றோம். அதோடு நாம் முஹல்லாக்கள் இருக்கக்கூடிய ஜமாத்துகளுடைய பணி முற்று பெறக்கூடாது. இந்த முஹல்லால இருக்கக்கூடிய அனைத்து குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகளும் குறைந்தபட்சம் ஒரு கிராஜுவேட்டாக, ஒரு பட்டதாரியாக, அல்லது ஒரு பாலிடெக்னிக்ல படிக்கக்கூடிய ஒரு டிப்ளமா பட்டய பொறியாளராக உருவாவதற்கு ஒவ்வொரு முஹல்லாவும் முயற்சி செய்ய வேண்டும். ஒரு மாணவன் குடும்பத்தை சேர்ந்த இடையில கல்வி நிறுத்துறான்னா, முஹல்லாவாசிகளுடைய ஒட்டுமொத்த கடமைன்னா, ஏன் அவன் படிப்பை இடையில நிறுத்துறான்? அவனுக்கு என்ன பிரச்சனை? பொருளாதார பிரச்சனைனா அதை தீர்ப்பதற்கு ஒவ்வொரு முஹல்லாவும் முன்வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டால்தான் 100 விழுக்காடு கல்வி வளம் உள்ள சமூகமாக இந்த சமூகம் மாறினால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அது ஏற்படுத்தும். அல்லாஹ் தஆலா கல்வி கற்றோரும் கல்வி கற்காதோரும் சமமாக மாட்டார்கள் என்று திருக்குர்ஆன்ல சொல்கின்றார். அதை கருத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து, இன்னைக்கு தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் காரணமாக விஞ்ஞான உலகத்தில, அறிவியல் உலகத்துல நாம் மிதந்து வருகின்றோம். மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பாக இது போன்ற செல்போன்கள் அமைந்திருக்கின்றது. இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை நிச்சயமாக நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்ம கையில ஒரு கத்தி இருக்கின்றது என்றால், அந்த கத்தியை வைத்துக் கொண்டு மாம்பழத்தை அறுக்கலாம், ஒரு பழத்தை கீறலாம். ஆனால் அந்த கத்தியை வைத்துக் கொண்டு மனிதனுடைய தலையை சீவக்கூடாது. இன்றைக்கு என்ன நிலை என்றால், மிக மோசமான சமூக வீழ்ச்சியில, ஒடுக்க வீழ்ச்சியில தமிழ் சமுதாயம் மீண்டு கிடக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். நேற்றைய தினம் சென்னையில வந்த ஒரு பத்திரிகையை புரட்டி பார்க்கும் போது
நான் படித்த செய்திகள் ஒரே பக்கத்துல என்னன்னா, ஒரு செய்தி சொல்கின்றது 32 வயது ஆசிரியையுடன் 17 வயது அந்த ஸ்கூல்ல அவர்கிட்டே படிக்கக்கூடிய மாணவன் 2 பேரும் ஓடிட்டாங்க குடும்பத்தை விட்டு. இன்னொரு செய்தி சொல்கின்றது, மாணவியிடம் சில்மிசம், ஆசிரியர் கைதுன்னு ஒரு செய்தி சொல்கின்றது. இந்த கன்றாவி செய்திகளை வரிசையா நான் சொல்ல விரும்பல, ஒரே பக்கத்துல 4 செய்திகள். இதுக்கு என்ன காரணம்? அடிப்படை என்னன்னா, நம்ம குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும், அந்த குழந்தைகளுடைய நடத்தைகள் எப்படி இருக்கின்றது என்பதை பற்றி எல்லாம் கவலைப்படாம, குழந்தைகள் நம் பக்கத்தில் இருக்காங்கிறதையும் மறந்துவிட்டு, பெற்றோர்கள், அது கணவனாக இருக்கலாம் மனைவியா இருக்கலாம், தொலைக்காட்சியில மிக மோசமான சீரியல்களை பார்க்கறதுல செலுத்தக்கூடிய கவனம் அந்த குழந்தைகள் மீது அவங்க செலுத்துறது இல்லை. சமீபத்தில் சென்னையில நான் படித்த பள்ளிக்கூடம் சென்ட் மேரிஸ் ஆங்கிலோ இந்தியன் பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்துல ஒரு முஸ்லிம் மாணவன் தனக்கு ஹிந்தி கற்றுக் கொடுத்த ஆசிரியையை கிளாஸில் வைத்தே கொலை செய்தார். மாணவனை பழி சொல்றதா, பெற்றோரை பழி சொல்வதா, அல்லது அந்த ஆசிரியை பழி சொல்வதா என்று பார்த்தால் இந்த சமூகத்தை தான் பழி சொல்ல வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றது. ஏனென்றால் அந்த மாணவன் கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அவனுடைய உள்ளத்துல எவ்வளவு பெரிய மன அழுத்தம் இருந்தது என்பதை பற்றி எல்லாம் அக்கறைப்படாத பெற்றோர்கள். அவங்களுக்கு இப்ப உலகமே ஒண்ணு தொலைக்காட்சி அல்லது இந்த செல்போன். இந்த செல்போனை வச்சுக்கிட்டு ஏராளமான ஃபித்னா ஃபசாதுகளை பரப்பக்கூடிய ஒரு சூழலையும் பார்க்கின்றோம். அதே போல இந்த தொலைக்காட்சியும் குடும்பங்களை செழித்து வரக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். இதெல்லாம் மாற வேண்டும் என்றால், அமெரிக்க குழந்தை நிபுணர் சங்கம் வெளியிட்ட ஒரு அறிக்கை என்ன சொல்லுது என்றால், ஒரு தாயினுடைய வயிற்றில ஒரு கரு உருவாகி குழந்தை உருவாகக்கூடிய ஒரு சூழல்ல, கருவுல வயிற்றுக்குள்ளதான் அந்த குழந்தை இருக்கு. அந்த தாய் தொலைக்காட்சியிலே பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த சிசுவுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது என்று அந்த குழந்தை மருத்துவர் சங்கம் ஆய்வு செய்து அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க. 7 வயசு வரைக்கும், எத்தனை வயசு வரைக்குங்க? 7 வயசு வரைக்கும் குழந்தைகளை தொலைக்காட்சி பார்ப்பதற்கான சூழலை ஏற்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க என்ன இருக்குன்னா, சாயங்காலம் 7-8 மணி ஆயிடுச்சுன்னா குழந்தைகள் கூப்பிட்டாலும் தாய்மார்கள் வருவதில்லை, கணவர்கள் கூப்பிட்டாலும் தாய்மார்கள் வருவதில்லை. அவங்க முழு கவனமும் இந்த பாத்திரம், இந்த கதையில வரக்கூடிய இவ, அவர் அடுத்தாப்புல அவர் கள்ளக்காதலா போறாளா தப்பிக்கிறாளாங்கிறத பத்தியான கவலையில தான் நம்முடைய தாய்மார்கள் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்க. இதெல்லாம் மிக மோசமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி இன்னைக்கு இந்த பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் தனித்தனியாக கவுன்சிலிங், மனோதத்துவ ஆலோசனை கொடுக்க வேண்டிய ஒரு நிலையங்கள் ஒவ்வொரு முஹல்லாவிலையும் உருவாக்க வேண்டிய அளவுக்கு நிலைமை மோசமாகிவிட்டது. அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நிலைமைகளை எல்லாம் சீர் செய்வதற்கு நாம் நிச்சயமாக முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நம்முடைய ஊர் மிக சிறப்பான 2 புலவர்களை, புலவர் காசிம் அவர்களையும் புலவர் ஆலியார் அவர்களையும் உருவாக்கிய இந்த ஊர் கல்விமான்கள் நிறைந்த ஊர். இந்த ஊரில் இன்னும் அதிகமான கல்விமான்கள் வர வேண்டும், ஒரு சிறந்த விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும், ஒரு சிறந்த முன்மாதிரி கிராமமாக விஸ்வகுடி மாற வேண்டும் என்று சொல்லி, தொடர்ச்சியாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம், மனிதநேய மக்கள் கட்சிக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவுகளை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த நல்ல வாய்ப்பை தந்தவங்க அனைவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.